சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 7ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல எல்லா விதமான எண்ணங்கள் இருந்தாலும் அதை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்க முடியாது. அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப மனசுல டிஸ்டர்ப் பண்ணும். எந்த விஷயத்தையுமே நீங்க ஃபுல்லா முடிக்காம கன்ஃபியூஸ் பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்க. எந்த விஷயத்தையுமே கிளாரிட்டியோட செயல்படும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாங்க வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் சொல்லலாம். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு புரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். தேவையில்லாத மன சங்கடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொந்தக்காரங்களை பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, சரியாயிடும். பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்காது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை பாதைகள் நிவர்த்தியாகும். எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். ஆன்மீக எண்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கும். பயணங்கள் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் மெயினா நிவர்த்தியாகும். குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் ஒன்னொன்னா பேசி முடிச்சுப்பீங்க. டென்ஷன் மட்டும் ஆகாம இருந்தா போறோம். எல்லாமே ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி செலவுகள் இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு, காசு பணத்துக்கு, அதாவது உங்க பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்றதுக்கான இன்க்ரீஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய, அதாவது இப்ப தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, அதுல ஏதாவது நீங்க போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஆலயங்கள் வழிபாடு, மந்திர உச்சாரணங்கள், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விஷயம் பேசுறீங்களோ அது அப்படியே நடந்துரும். அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி, நம்பிக்கையுடன் இன்றைய நாள் முழுக்க நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். எதுவானாலும் சரி, எந்த பாதிப்பும் இல்லாம நீங்க எல்லாமே நல்லபடியா முடிக்கக்கூடிய பிராப்தம், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம். எல்லாத்தையுமே நம்ம எப்படி பிளான் பண்றோமோ அதை பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் கன்ஃபியூஷன் கிடையாது. எல்லாமே சூப்பரா நடக்கக்கூடிய நாள். ஆனா என்னன்னா, எல்லாமே கரெக்டா இருந்தாலும் நமக்கு மட்டும் ஒரு மாதிரி ஃபீலிங் டவுனாவே இருக்கும். ஹெல்த் ரொம்ப பாத்துக்கணும். தூக்கமே இருக்காது. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு வீட்டுல பெரியவங்களுக்காக ஏதாவது செலவு அப்படிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவா பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு ஆரஞ்சு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் திடீர்னு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதனால உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்லாம் நிவர்த்தி ஆகும். பல பிரச்சனைகள் பொதுவாகவே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளியர் ஆகும். முக்கியமான முடிவுகள் எல்லாமே சாதகமாக நடக்கும். ஸோ பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல, அதாவது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் சுவாமியை வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுடன் வாக்குவாதம் இல்லை, எதிரி இல்லை. பணத்தை கொண்டு போய் அதில் யார் முதலீடு பண்ணணும்னு உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி கூடா நட்பு கேடு விளைவிக்கும்னு ஆல்ரெடி புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது, வெல்றது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள்.
விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே முடியும். இன்றைய நாள் பக்குவமாக இன்றைய நாள் நீங்க நடந்து கொள்ளணும். கோபத்தினால எல்லா விஷயத்தையும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க கிட்ட ரொம்ப அனுசரணையா பேசுவது. ஏதோ ஒரு நெகட்டிவான டெத்து சம்பந்தப்பட்ட நியூஸ் ஏதாவது வரும், அதை நினைச்சு மனசுல ஒரு ஃபீலிங் உட்காந்துருப்பீங்க. பட் எதுவா இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஜாஸ்தியா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு திரிகோணத்துல சூரியன், கேது, சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. கால் பாதம் கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அப்பா மூலியமான சண்டைகள், இல்ல வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல குறைபாடுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளை போட்டு மனசுல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். எதுவா இருந்தாலும் சரி, பொதுவா குரு பார்வை இருக்கும்போது பெருசா உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. நீங்க நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்த்தவியம் அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை டென்ஷன், எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பேசிக் செலவே இவ்வளோ இருக்கு, நம்மளால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ரெண்டு நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு புது விஷயத்த கண்டுபிடிப்பீங்க. உங்கள் ஞானம் ஓப்பன் அப் ஆகும். அதனால உங்களால ஈஸியா எல்லா விஷயத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிக முக்கியமான நாள் சொல்லலாம். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு புரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். தேவையில்லாத மன சங்கடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொந்தக்காரங்களை பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, சரியாயிடும். நிறைய பேருக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் திடீர்னு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதனால உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்லாம் நிவர்த்தி ஆகும். பல பிரச்சனைகள் பொதுவாகவே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளியர் ஆகும். மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் சுவாமியை வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம், வாடகை எங்கிருந்து வருமோ அந்த இடத்துக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு வாடகையில ஒரு விஷயம் வாங்குறது, லீஸ் அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுவும் மெயினா இந்த நாள் விற்பனை சார்ந்த விஷயங்கள், காய்கறி சம்பந்தப்பட்டது, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டு போயிருந்தா இந்த நாள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதுவும் இந்த ஒரு காலகட்டங்கள்ல பொதுவா சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு அமோகமான ஒரு டைம் பீரியட். எல்லா விஷயத்திலுமே ஜெயிக்கத்தான் செய்யுமே தவிர டவுன் ஆகாது. அருமையான நாளாக நாளுக்கு பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.